ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி கசோத்தம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஃபோர்டியோடான் என்னக்கூடிய உயிரினத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கிளப்பலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கல் ஐலண்டில் வாழக்கூடிய ஒன் ஆஃப் த ஜங்கிள் பிரிடேட்டர் மற்றும் ஸ்கேவெஞ்சர் சொல்லி அழைக்கப்படுறதா இந்த ஃபோர்டியோடான். இதுங்க வந்து பார்த்தோம்னா லைக் 2005 ரிலீஸ் ஆன கிங்காங் மூவியில் தான் வந்து பார்த்தோம்னா அப்பியர் ஆயிருக்கு. இதை வந்து ஆம்புஷ் மேக்ரோ பிரிடேட்டர்னு சொல்லுவாங்க. எதனால்னா இதோட சைஸ் வந்து அப் டு 20 அடி வரைக்கும் நீளமாக வந்து இருக்கும். ஸோ எதனால் இதை ஜங்கிள் பிரிடேட்டர்னு சொல்கிறாங்கன்னா இதுங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஜங்கிள் ஃப்ளோரில் தான் வந்து காணப்படும். என்னதான் இதுங்க வந்து ஸ்கேவெஞ்சராக வந்து இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு இறையை பார்த்ததுன்னா ஆல்ரெடி அட்டாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மீட்டை அப்படியே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த ப்ரேயை நோக்கி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா தனியாக தான் போய் வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினமாக வந்து இருக்குது. ஸோ அதுங்க இருக்க இடத்துல வந்து பார்த்தோம்னா அப்படியே பதுங்கி இருக்கும். ஏன்னா இறை வந்து அதுக்கிட்ட வர வரைக்கும் இதுங்க வந்து பொறுமையாகவே வந்து காத்துட்ருக்கும். லைக் இதுங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மேசிவான ஜா வந்து இருக்கிறதுனால அதுங்களோட ஜா ஸ்ட்ரென்த் உதவி மூலமாக போன்ஸே வந்து பார்த்தோம்னா க்ரஷ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதுங்களோட வாயில் மாட்டின எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அதுங்களால் தப்பிக்கவே வந்து முடியாது. ஸோ இதுங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பைட் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இறை வந்து சீக்கிரமாகவே இதுங்க வந்து கண்டுபிடிச்சிரும். ஸோ இதுங்க வந்து பார்த்தோம்னா லைக் crocodiles-ஓட ரிலேட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இதுங்களை வந்து crocodiles-ஓட ஆன்சிஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தோம்னா 2 டன் வந்து இருக்கும். இதுங்களோட ஹைட்டை வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 5 ஃபீட் வந்து இருக்கும். ஒரு ஹியூமனோட ஹைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த உயிரினம் வந்து இருக்கும். இதுங்க ரொம்ப டெரிட்டரியான ஒரு உயிரினமும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ராங்கான டெய்ல் வந்து இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இறையை போய் அட்டாக் பண்ணுறது அதோட டெய்ல் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக் இதுங்களுக்கு ஸ்ட்ராங்கான லெக்ஸ் இருக்கிறதுனால பாஞ்சு போய் அட்டாக் பண்ணவும் வந்து முடியுது. லைக் இதுங்க இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா லேண்ட் பேஸ்டாக தான் வந்து இருக்கும். ஸோ லேண்டில் இருக்கக்கூடிய இறைகளை தான் பெரும்பாலும் போய் வேட்டையாட தான் வந்து இருக்கும். லைக் என்னதான் இதுங்க வந்து ஒரு வேட்டையாட உயிரினமாக இருந்தாலுமே ஸ்கல் ஐலண்டை பொறுத்த வரைக்கும் இதையுமே வேட்டையாட ஒரு உயிரினம் வந்து இருக்குது. அதுதான் வந்து பார்த்தோம்னா வீரெக்ஸ். ஸோ அதுதான் கைஸ். ஸோ ஸ்கல் ஐலண்டை பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட உயிரினங்கள் வந்து இருக்குது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் கிங்காங் பற்றின வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.